சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்களிக்க தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் தாம்பரத்தில் இருந்து குமரிக்கு சென்ற சிறப்பு ரயிலில் ஆயிரக்கணக்கான பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். உங்களுடைய கூடுதல் விவரங்கள். மக்களவைத் தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுவதை ஒட்டி சென்னையில் வசிக்கும் வெளியூர்களை சேர்ந்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு நேற்று முதல் சென்று கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பேருந்துகளில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து 2092 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்ட நிலையில் 2970 சிறப்பு பேருந்துகள் நேற்று மற்றும் இன்று இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து தாம்பரம் வழியாக கோயம்புத்தூருக்கு இந்த சிறப்பு ரயில் புறப்பட்டு சென்றது. இந்த ரயிலிலும் அதிக அளவு கூட்டமானது காணப்பட்டது. அதே போல தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு இந்த மாலை சிறப்பு ரயிலானது தேர்தல் சிறப்பு ரயிலானது புறப்பட்டு சென்றது. இந்த ரயிலில் எழுவதற்காக முண்டி அடித்துக் கொண்டு பயணிகள் கூட்டம் அலைமோதியதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் முழுவதுமே ஒரு கூட்ட நெரிசலாக காணப்பட்டது. தாம்பரத்திலிருந்தும் சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லுகின்ற அனைத்து ரயில்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளிலும் பயணிகள் ஏறுவதால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரத்திலிருந்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்ற போது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் ஏராளமான பயணிகள் ஏறியதால் அவர்கள் அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தை கடந்து செல்லும் போது அந்த ரயிலை நிறுத்தி பயணிகள் போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு அதிகாரிகள் அவர்களை சமாதானம் செய்து 5 நிமிட தாமதத்துக்கு பிறகு அந்த ரயிலானது புறப்பட்டு சென்றது. கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது. அதிலும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது சென்று கூட்ட நெரிசல் ஏறி அவர்கள் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவு திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயிலானது இரவு இயக்கப்படுகிறது. தேர்தல் சிறப்பு ரயிலாக 3 ரயில்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடுமையான ஒரு கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இரவிலும் அதிக அளவு பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போல ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. சிறப்பு பேருந்துகள் தாம்பரம் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதன் காரணமாக ஏராளமான பேருந்துகள் அந்த தாம்பரம் பகுதிக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஜிஎஸ்டி சாலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க செல்ல பயணிகளால் கூட்டம் அலைமோதும் காட்சிகள் தான் தாம்பரம் பகுதி முழுவதுமாக தற்போது பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.